அதாவது என்னன்னாக்கா, இந்த ஸ்கூலுங்க வந்து டிசி வந்து குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நமக்கு வேற வழி இல்ல. நம்ம போய் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, இந்த சிஎம் செல்லு இங்கலாம் போய் கம்ப்ளைண்ட்ட எழுதிக்கிட்டு, நம்ம போஸ்ட் அனுப்பிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க நம்மள கூப்பிட்டு என்கொயரி வச்சு, அவங்க அது ஒரு இது டிசி குடுப்பான்னு சொல்லி, அதுக்கப்புறமும் அந்த ஸ்கூல் குடுக்குமா, குடுக்காதா நமக்கு தெரியாது. அதனால இதுக்கெல்லாம் டைம் கன்சியூம் ஆகும் ரொம்ப. ஓகேவா? நம்ம தேவையில்லாம டைம் செலவு பண்ணிக்கிட்டு, எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம்? நம்ம அதனால என்ன பண்ணுவோம், அந்த ஸ்கூல் கேட்கறது அடுத்த வருஷம் ரூ. 75,000 ஃபீஸு. இப்போ 3ஆம் கிளாஸ் நான் என் குழந்தைக்கு டிசி வாங்கணும். 4ஆம் கிளாஸுக்கு ஃபீஸ் கட்ட சொல்றான் ரூ. 75,000. சரி போனா போது, கட்டி உட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, மக்கள் வந்து வேற வழி இல்லாம என்ன பண்ணணும்னு தெரியாம, அ அந்த ஸ்கூலுக்கு வந்து 75,000 கட்டிட்டு 70,000 கட்டிட்டு, சார் அந்த 70,000 வேணா ஒரு ஒரு 5,000 10,000 குறைச்சிக்கங்க சார் அப்படின்னும்போது, அதெல்லாம் கிடையாது. அ உனக்காக வேணா ஒரு ரூ. 1000 குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது, ஸ்கூலுக்காரங்களும் வாங்கிக்கிறாங்க. இவங்களும் வேற வழி இல்லாம கட்டிட்டு டிசி வாங்குறாங்க. சரிங்களா? இதுதான் நடக்குது. இதுதான் அங்க நடக்கும். ஏன்னா, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு மக்களுக்கு தெரியல. சட்ட விழிப்புணர்வு இல்ல. முதல்ல யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. போலீஸ் மேல நம்பிக்கை கிடையாது மக்களுக்கு. வக்கீல் மேலயும் நம்பிக்கை கிடையாது. கோர்ட் மேலயும் நம்பிக்கை கிடையாது. போலீஸ்காரங்கள அவங்க கேஸ் எடுக்க மாட்டாங்க. அப்படின்னு ஒரு 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 பேச்சு. வக்கீல அவன் வந்து என்னத்த பண்ண போறான்? அவன் நம்மகிட்ட ஃபீஸ வாங்கிட்டு போவான். நம்மள ஏமாத்துவான். அவன் பொய் சொல்லுவான். அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் மேலயும் அவநம்பிக்கை. கோர்ட்டுக்கு போனா 5 வருஷம், 6 வருஷம் ஆகும். அதெல்லாம் தேவையில்ல. சரி கடவுள் நம்மளுக்கு எழுதுனது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு 75,000 கொண்டு போய் அந்த ஸ்கூலோட உண்டியல்ல போட்டு டிசி வாங்கிட்டு போ வேண்டியது. இதுதான் நடக்குது. கரெக்ட்டுங்களா? இது வந்து உங்களுடைய அறியாமை அடுத்தவனுக்கு பலம். கரெக்ட்டுங்களா? இதுதான் நடக்குது. நீங்க எப்ப அறிவு பெறு பெ பெற எப்ப அறிவு பெறுறீங்களோ, எப்ப நீங்க விழிப்புணர்வு அடையிறீங்களோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கலி வந்து எல்லாருமே வந்து என்ன ஆவாங்க, கரெக்ட்டா நடக்க ஆரம்பிச்சுருவாங்க. 100,00,00,000 பேருக்கும் சட்டம் தெரிஞ்சா, இந்தியா என்னைக்கோ வல்லரசாகும். கரெக்ட்டுங்களா? இந்தியர்கள் எத்தன பேருக்கு சட்டம் தெரியுது? இந்தியர்கள் எத்தனை எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,00,000 வக்கீல்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 100,00,00,000 பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க. அதில் ஒரு 10,00,000 பேரோ 20,00,000 பேர் வக்கீல்கள் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் 6,00,00,000 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 1,00,000 பேர் தான் வக்கீல்கள் இருக்கிறாங்க. 6,00,00,000 பேருக்கு 3,00,000 போலீஸ் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? எத்தனை பேருக்கு இதில் அரசியல் சாசனம் தெரியும்? எத்தனை பேருக்கு இந்திய தண்டனை சட்டம் தெரியும்? எத்தனை பேருக்கு குற்ற விசாரணை முறை சட்டம் தெரியும்? எத்தனை பேருக்கு எவிடன்ஸ் ஆக்ட் தெரியும்? எத்தனை பேருக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தெரியும்? எத்தனை பேருக்கு ஸ்கூலுடைய சட்டங்கள் தெரியும்? சைல்டு லாஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. அதனால் வந்து நமக்கு தெரியாது. நம்ம தெரியாத இடத்துல நம்ம மூக்கு நுழைக்க வேண்டாம். அதனால் அவன் கேட்கறது கட்டி விட்டு வந்துருவோம். அவன் 70,000 கட்ட சொல்கிறான். கேட்டு பார்ப்போம். அவன் முடியாதுன்ட்டான். ஒரு ஒரு ரூ. 1000 குறைச்சிக்கிறேன்றான். அதனால் வந்து 70,000 கட்ட வேண்டிய இடத்துல ஒரு 69,000 கட்டி விட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு கட்டிட்டு டிசி வாங்கிட்டு வர வேண்டியது. இதுதான் வந்து மக்கள் வந்து பண்ணுறாங்க. உங்களுடைய அறியாமை அவன் சம்பாதிச்சுட்டு போகிறான். வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது எல்லா பணத்தையும் கட்டிட்டு வந்து எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி அந்த ஸ்கூல் எங்ககிட்ட 60,000 பிடுங்கிட்டாங்க சார் அப்படின்னா. அடப்பாவி ஏன்பா இப்படி பண்ணீங்க? நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்திருந்தாலே நான் உங்களுக்கு ஐடியா சொல்லியிருப்பேனே, ஒரு வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருந்தாலே வேலை முடிஞ்சிருக்குமே அப்படின்னா. இல்லை சார் வேணாம் சார், எங்களுக்கு பிரச்சனையெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு துணிவு தைரியமெல்லாம் இல்லை சார். எங்களுக்கு பணிஞ்சு போயே பழக்கமாகி போச்சு சார். எதிர்த்து நிற்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. எதிர்த்து நின்னா எங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க, எங்களை காலி பண்ணுவாங்க. அதனால் வந்து எதிர்த்து நிற்கிறோன்ற அந்த எண்ணமே எங்களுக்கு போயிடுச்சு. எதுவாக இருந்தாலும் சரிங்கய்யா சரிங்கய்யா, ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமி சரிங்கய்யா அப்படின்னு சொல்லியே பழக்கமாக போச்சுங்க. நாங்கள் எங்களோட ஆஃபீஸ்லேயும் அப்படி தான் இருக்கிறோம், எங்களோட தொழிலையும் அப்படி தான் இருக்கிறோம். அனுசரித்து போலனா வாழ முடியாதுங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து எதிர்த்து நிற்கலைங்க. எதிர்த்து நின்னா கண்டிப்பாக எங்களை காலி பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் பணிஞ்சு போயிட்டோங்க. கரெக்டுங்களா? அதனால் வந்து அவன் சாப்பிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டோங்க. இந்த மாதிரி போய் எங்கேயோ பணத்தை கொடுத்து ஏமாறுறதுக்கு ஒழுங்காக வக்கீலை வந்து பாருங்கள். வக்கீல் என்ன வந்து பாருங்கன்னு நான் சொல்லலை. வக்கீலை உங்களுக்கு உதவி பண்ண தான் வக்கீல். என் அட்வொகேட் இஸ் அ சோஷியல் இன்ஜினியர். அட்வொகேட் உங்களுக்காக தான் இருக்கிறாங்க. நீங்கள் அட்வொகேட்டை யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணாமல் கம்முன்னு உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? 10,000 ஒருத்தன் லட்சத்தில் ஒருத்தன் தான் வக்கீலை தேடி வரான். கரெக்டுங்களா? மற்றவங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொள்ளாமல் நம்பியார் மாதிரி கையை அப்படி பசக்கிட்டு உட்கார வேண்டியது. கரெக்டுங்களா? அதாவது நீதிமன்றத்தினுடைய கதவுகள் வந்து என்றைக்கும் திறந்து தான் இருக்குது. உங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னா நீங்கள் தான் நீதிமன்றத்தை தேடி வரணுமே தவிர நீதிமன்றம் உங்களை தேடி வராது. கரெக்டுங்களா? இத்தனைக்கும் சென்னையில் இருக்கிறீங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னையில் தான் இருக்குது. அங்கே ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு இருக்குது. இலவச சட்ட உதவி மையம்னு இருக்குது. அதை கூட யூஸ் பண்ணிக்க தெரியலன்னா அப்புறம் என்ன இருக்குது? உங்கள் வீட்டு பக்கத்தில் இப்போ இன்றைக்கி தெருவில் இன்றைக்கி 2024 வருஷத்தில் தெருவுக்கு 10 வக்கீல் இருக்கான். அவங்கள போய் கேளுங்க, என்ன பண்ணன்னு கூட தெரியாமல் கொள்ளாமல் பணத்தை இழந்து போய் நிற்கிறீங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல உங்களையெல்லாம். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற வக்கீல்களை வக்கீலை கன்சல்ட் பண்ணுங்கள். வக்கீலை தேடி போங்க. கரெக்டுங்களா? வக்கீல் வந்து உங்களை தேடி வரமாட்டார். கரெக்டுங்களா? அது பேர் என்ன, கோர்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதி கொடுக்கக்கூடிய கோயில்னு அர்த்தம். அங்கே உட்காந்துருக்கிற ஜட்ஜு தான் தெய்வம். நம்ம அவர் எப்படி கூப்பிடுவோம்?
லார்ட்ஷிப் அப்படின்னு தான் கூப்பிடுவோம், மை லார்ட் அப்படின்னு தான் நம்ம கூப்பிடுவோம். கரெக்டுங்களா? அதனால் வந்து கோயிலில் எப்படி சாமி உட்காந்துருக்குதோ அது போல் கோர்ட்டில் ஜட்ஜு உட்காந்துருப்பார், நீதிபதி உட்காந்துருப்பார், லார்ட்ஷிப்பு. கரெக்டுங்களா? பிரச்சனை இருக்கிற மனுஷன் வந்து எப்படி கோயிலில் போய் சாமியை தேடி போய் முறையிடுறானோ அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும். அங்கே அங்கே லார்ட்ஷிப்பை வந்து பார்க்கணும். வந்து நேராக போயிடக்கூடாது. ஃபஸ்ட்டு வக்கீலை போய் பார்க்கணும். பிரச்சனை நீங்கள் நேராக கோர்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா யாரும் விட மாட்டாங்க அங்கே. ஓகேவா? அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஓகேங்களா? வக்கீலை போய் பாருங்கள், வக்கீல்கிட்ட பிரச்சனையை சொல்லுங்கள். அப்போ வக்கீல் என்ன சொல்லுவார், இப்போ இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது, இதுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அமிச்சாலே முடிஞ்சு போச்சுன்னுவார். வக்கீல் நோட்டீஸ் அமிச்சு எதிர்த்தரப்பு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கலன்னா தான் அப்போ நீங்கள் கேஸை இன்ஸ்டிடியூட் பண்ணணும். கரெக்டுங்களா? இதுதான் மேட்ரு. அதாவது இந்திய நாட்டு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நீதிக்காக வந்து கோர்ட்டுக்கு வாங்கன்னு தான் கோர்ட்டை திறந்து வைக்கிறாங்க. எல்லா கோயிலும் திறந்துருக்குது. கரெக்டாக காலைல 6 மணிக்கு கோயிலை திறந்து 10 மணிக்கு மூடுற மாதிரி காலைல 10 மணிக்கு நட சாத்திடுவாங்க கோயிலில். அந்த மாதிரி வந்து கோர்ட்டு வந்து காலைல 9 மணிலேருந்து சாயந்தரம் 5:45 6 மணி வரைக்கும் எல்லா ஜட்ஜஸும் உட்காந்துருக்குறாங்க. இந்தியாவில் 5 கோடி கேஸ் பெண்டிங் இருக்குது. ஒவ்வொரு கோர்ட்லேயும் 7000 8000 கேஸ் பெண்டிங் இருக்குது. கரெக்டுங்களா? நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, சாமி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வராதுங்க. ஓகேங்களா? நீங்கள் தான் வந்து கோயிலை தேடி போகணும். நீங்கள் தான் வந்து நீதித்துறையை தேடி போகணும். கரெக்டுங்களா? லேட் ஆகுதுன்னா 100 கோடி பேர் இருக்கான், 100 கோடி பேருக்கு 200 கோடி பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி வந்தவொடனே நாளைக்கே எதுனா கோயிலில் வந்து பொங்கல் சுண்டல் கொடுக்குற மாதிரியா நீதி கொடுக்குறதுன்றது? ஓகேங்களா? இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாத்தையும் கேட்டு ஆராய்ச்சி தீர விசாரித்து தானுங்க நீதி கொடுக்க முடியும். போனவொடனே நீதி வாங்கிட்டு வரதுக்கு அது என்ன சினிமா டிக்கெட்டாக? அது ஆன்லைனில் புக் பண்ணி நீதி வாங்குறதுக்கு? அதெல்லாம் யோசிக்கணும். எனக்கு பொறுமையே கிடையாது. ஆனால் நான் தப்பு பண்ணி மாட்டிக்குவேன், இடவிடமாக மாட்டிக்குவேன். ஆனால் நான் போன உடனே எனக்கு ஒரே நாளில் நீதி கொடுத்துடணும் கோர்ட்டு. இது எந்த விதத்தில் நியாயம் இது? யோசித்து பாருங்கள். அதாவது என்னென்னா, ஒரு மனுஷன் 100 பாவம் செய்கிறான் அப்படின்னா கூட அந்த 100 பாவத்தை வந்து கொடுமையான பாவத்தை செஞ்சதுக்கு அப்புறமும் கூட அவன் என்ன பண்ணுவான்னா முழங்கால் படிக்கிட்டு சஜிதா செய்வான். சஜிதா செஞ்சுட்டு என்ன பண்ணுவான், சுஜூது பண்ணும்போது என்ன சொல்கிறது, யா ரப் அப்படின்வான். ரப்புன்னா இறைவன் அர்த்தம். கரெக்டாக? பைபிளில் வந்து ரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, ரபுனி அப்படின்வாங்க பைபிளில். ஓகேங்களா? குரானில் வந்து ரப்புன்னுவாங்க. ரப்புன்னா இறைவன் அர்த்தம், ரப்புன்னா லார்ட்ஷிப் அப்படின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? மனுஷன் எவ்வளோ தப்பு பண்ணாலும் இறைவன்கிட்ட போய் யா ரப் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் என்னோடய தௌபாவை ஏற்றுக்கோ அப்படின்னா கடவுள் வந்து ஏற்றுக்குவார். அதே மாதிரி தான் மனுஷங்க 100 கோடி பேர் இருந்தாலும் 200 கோடி பேர் இருந்தாலும் அதுக்கேற்ற கோர்ட்டுங்க இருக்குது. நீங்கள் போய் கோர்ட்டில் நீங்கள் வக்கீல் வழியாக நீங்கள் போய் முறையிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ப்ராப்பராக நீங்கள் வக்கீல் வழியாக ப்ராப்பர் சேனல் வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீதி கிடைக்கும். கரெக்டுங்களா? உங்களுடைய அவசரத்துக்கெல்லாம் வந்து கோர்ட் நீதி கொடுத்துறாதுங்க. கரெக்டுங்களா? அதை வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சாமியோட உதவி வேணும்னா முதல்ல பூசாரியை தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும். சாமின்றது லார்ட்ஷிப்பு ஜட்ஜு, பூசாரின்றது வக்கீல். கரெக்டுங்களா? உங்களுக்கு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு பூசாரிக்கிட்ட வந்து சொல்லுங்கள். கரெக்டுங்களா?